ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் 2299 காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்காக அறிவிச்சிருந்தாங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக பார்த்திங்க அப்படின்னா அதற்கான நோட்டிஃபிகேஷனை அந்தந்த மாவட்டத்தோட இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 18 மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக எந்தெந்த மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குப்போம். அது போக பார்த்திங்க மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற டேட் எல்லாமே எப்போ வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு தரப்புலேருந்து கிராம உதவியாளர் காலி பணியிடங்கள் 2299 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு அரசாணைகள் மற்றும் திருத்தப்பட்ட அரசாணைகள் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க. கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டமாக அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை எப்படி செக் பண்ணுறதுனா tndistricts.nic.in அப்படிங்கிற அஃபீஷியல் பேஜுக்கு வந்துருங்க. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்திற்கு உண்டான லிங்க் எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து உங்களோட மாவட்டத்தோட காலி பணியிடங்கள், அதாவது வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான காலி பணியிடங்கள் ப்ளஸ் அது போக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியும். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 16 மாவட்டங்கள் வந்திருந்தது. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 2 மாவட்டத்துக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 மாவட்டம் எது அப்படின்னா தருமபுரி மாவட்டம் மற்றும் விருதுநகர் மாவட்டம். ஸோ தருமபுரி மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதே மாதிரி விருதுநகரில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ தருமபுரி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த தருமபுரி மாவட்டம் அப்படின்னு இருக்குது, அதோட லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இந்த மாதிரி உங்களுக்கு தருமபுரி மாவட்டத்தோட அஃபீஷியல் பேஜ் வந்துடும், ஹோம் பேஜ். இதில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் 2025 இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அடுத்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யர்மெண்ட் 2025 இன்வைட்டட் ஃபார் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மொத்தம் 5 தாலுக்கா இருக்குது. அந்த 5 தாலுக்காவுக்கு உண்டான வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் கரியமங்கலம் தாலுக்கா அப்படின்னு இருக்குது. நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 2 காலி பணியிடங்கள் இருக்குது. பெகார அள்ளி அண்டு கொங்கரப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நோட்டிஃபிகேஷன், அதாவது கல்வி தகுதி, இருப்பிடம், வயது வரம்பு, அதே மாதிரி விண்ணப்பிக்கும் முறை எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓகே கொடுங்க. அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன், இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, அதாவது தருமபுரியில் இருக்கக்கூடிய இந்த 5 தாலுக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஃபார்ம் தான். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம், விண்ணப்பிக்கும் வட்டம், அதாவது நீங்கள் எந்த வட்டமோ அந்த வட்டம். நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு வட்டத்தை நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன், தருமபுரி தாலுக்கா. ஸோ தருமபுரி தாலுக்கா ஓகே கொடுக்குறேன். அதில் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா அங்கே வந்து 12 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ குப்பூர், அதே மாதிரி கோடு அள்ளி, அக்கமணக்கள்ளி, இந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எந்த ஊருக்காக அப்ளை பண்ண போகிறீங்க, அதே மாதிரி எந்த வட்டம், அதாவது தருமபுரி வட்டம் அப்படின்னா தருமபுரின்னு எழுதிங்க. விண்ணப்பிக்கும் கிராமம் அப்படின்னா குப்பூர், அப்படின்னா நீங்கள் குப்பூர் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதிக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட லேட்டஸ்ட்டு புகைப்படம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட பேர் வந்து தமிழில் ஃபஸ்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் எழுதுங்க. 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதிங்க. அதே மாதிரி தந்தை அல்லது கணவனின் பெயர், அதுக்கப்புறம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஆதாரில் இருக்கக்கூடிய அட்ரஸ்ஸு, உங்களோட பின்கோடு, பாலினம் அப்படிங்கிறது உங்களோட ஆண் பெண் அந்த மாதிரி எழுதிங்க. அடுத்தது பிறந்த தேதி 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி எழுதிங்க. அடுத்தது தேசியம், நேஷனாலிட்டி, இந்தியன் அப்படின்னு எழுதிங்க. இந்தியன்னு தமிழில் எழுதிங்க. அதுக்கப்புறம் மதம் அப்படின்னா என்ன மதமோ அந்த மதம் எழுதிங்க. ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம். ஸோ அது அடுத்து கம்யூனிட்டி, என்ன கம்யூனிட்டி, பிசி, எம்பிசி, எஸ்சி, அது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்க்கணும். ஸோ 2 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா பெகார அள்ளி அப்படின்னா பெகார அள்ளியில் இன சுழற்சி முறையில், அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொது போட்டி, முன்னுரிமை அற்றவர், ஜென்ரலில் நான் பீரியாரிட்டி, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். பிசி அதர் தென் பிசியை தவிர்த்து, பிசிஎம் தவிர்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த கொங்கரப்பட்டியில் பார்த்தீங்கன்னா பொது போட்டி, முன்னுரிமை அற்றவர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான இளம் சுழற்சி முறையில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சில பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் அப்ளை பண்ண சொல்லுவாங்க, அங்கே ஆண்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இன சுழற்சி முறையில் நீங்கள் பார்த்து தான் அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஜுக்கு வந்துடுறேன். அடுத்து சமூகம், கம்யூனிட்டி, அடுத்து மாற்றுத்திறனாளி அப்படின்னா எஸ்னு எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஆதவற்ற விதவியா,
அதுக்கடுத்து முன்னாள் இராணுவத்தினர், இதெல்லாம் எஸ்ன்னு இருந்தால் உங்களுக்கு கொடுங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அடுத்து இருப்பிடச் சான்று இணைக்கப்பட வேண்டியது. இருப்பிட மாவட்டம், எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம். தருமபுரினா தருமபுரி, வட்டம் வட்டம் அப்படின்னா தருமபுரி வட்டம். இருப்பிட கிராமம் குப்பூர் அப்படின்னா குப்பூர், விண்ணப்பிக்கப்பட்ட கிராமத்தின் பெயர். ஸோ நீங்கள் இருக்கிறது, அதே மாதிரி விண்ணப்பித்தது எந்த ஊரோ எந்த கிராமமோ அந்த கிராமம். தொடர்பு, அதாவது உங்களோட கைபேசி எண், அதுக்கப்புறம் மின்னஞ்சல் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உயர்ந்தபட்ச கல்வி தகுதியை நீங்கள் என்னவோ அதை குறிப்பிடணும். கண்டிப்பாக அவங்க 10th பாஸ் ஆர் ஃபெயில் அவங்க படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், எஸ்னா எஸ் கொடுங்க. உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குன்னா லைசன்ஸ் அந்த கொடுத்து ஓட்டுநர் உரிமத்தை கொடுத்துருங்க. செல்லுபடியாகும் தேதி, லாஸ்ட் எக்ஸ்பயர்டு டேட்டு. அதுக்கப்புறம் அதர் தென் மற்ற டீட்டெயில்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு மொழிகள் தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில், அதே மாதிரி ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்குது அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே நாள், எந்த நாளோ அந்த நாள், இடம், விண்ணப்பதாரன் கையெழுத்து, வட்டாட்சியர். ஸோ எந்த வட்டமோ அந்த வட்டம், அதாவது நீங்கள் வந்து தருமபுரி வட்டம் அப்படின்னா தருமபுரி வட்டம் கொடுத்துங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வட்டத்தை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். சரிங்களா. அல்லது கரியமங்கலம், நல்லாம்பள்ளி, அதே மாதிரி பாலக்கோடு, இந்த மாதிரி எந்த வட்டமோ நீங்கள் அந்த வட்டத்தை கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு எங்கே அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்தந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், தருமபுரி வட்டம், தருமபுரி மாவட்டம். ஓகேங்களா. அதுவே இன்னொன்று நான் எடுக்கிறேன் பாருங்கள். இது எங்கே கொடுக்கணும் அப்படின்னா, வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம், காரிமங்கலம் வட்டம், தருமபுரி வட்டம். ஓகேங்களா. தருமபுரி மாவட்டம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அவங்களுக்கு டைரெக்டாகவும் கொண்டு போய் கொடுக்கலாம் அப்ளிகேஷனை. அதே மாதிரி நீங்கள் போஸ்ட்லி அனுப்பலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஏதாவது முன்னுரிமை இருக்குன்னா முன்னுரிமை சான்று நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விருதுநகரோட அதே அஃபீஷியல் பேஜ் வந்துருங்க. ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னாலே இதில் லாஸ்ட் ஒன்றா இருக்கும் விருதுநகர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. இந்த பேஜ் வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து டவுன்லோடு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 21/7/2025 அதாவது நேற்றுலேருந்து 19/8/2025 வரைக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதன் மூலமாக செக் பண்ணிக்கலாம், அதாவது விருதுநகர் மாவட்டமாக இருந்ததுன்னா. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 18 மாவட்டங்கள்: செங்கல்பட்டு, ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாமக்கல், பெரம்பலூர், ராணிப்பேட்டை, சேலம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, வேலூர், கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, திருப்பூர், மயிலாடுதுறை, லேட்டஸ்ட்டாக நேற்று வந்தது பார்த்திங்கன்னா தருமபுரி, விருதுநகர். மொத்தம் 18 மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வாரத்தில் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது போக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக், மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்டில் ஒரு 4-5 டிஸ்ட்ரிக் இது வந்து வேக்கண்டே இல்லை. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 34-33 டிஸ்ட்ரிக் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இன்னும் ஒரு 14 டிஸ்ட்ரிக்டோட ரிசல்ட், அதாவது நோட்டிஃபிகேஷன் மட்டும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள்.